ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2015 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2016 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கோம். அதே போல் குரூப் 2A 2014 சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போது குரூப் 2 2015 சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கல, இதில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கல அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, டைரெக்டாக சம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர் வரிசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4242 4254 4230 4266 4218 4278. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. 42 அப்படிங்கிறது 42 அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சமமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ரெண்டு நம்பர் இருக்குது இல்லையா அந்த டிஜிட்டில், ஸோ அதுக்கான ரிலேஷன் பாருங்கள். 42லேருந்து 54 அப்படிங்கிறது எவ்வளோ வரும், ப்ளஸ் 12 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 54 கிடச்சிரும் 42லேருந்து. சரிங்களா? அதாவது நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோன்னா 42 54 30 66 18 78. ஏன் இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பர் எல்லாத்துலேயுமே வந்து 42 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து அது எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அடுத்து இருக்கிற ரெண்டு நம்பர் மட்டும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 54க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா -24. சரிங்களா? இதிலேருந்து 24 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30க்கும் 66க்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 36. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 66க்கும் 48க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 12 24 36 அப்படின்ட்டு 12ஓட மல்டிபிள்ஸாக வந்துட்டுருக்கு. 12ஓட மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது 12 24 36 48 60 72 இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அடுத்து என்ன வரும், 36 வந்தது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 48. இதுக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா 48. ஏன்னா 48 66லேருந்து 48 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன வரும், 60. அடுத்த மல்டிபிள் என்ன, 48 கூட ப்ளஸ் 12. ஸோ 60 ஆட் பண்ணால் 18 + 60 78 வந்துருச்சு. ஸோ நமக்கு அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்த எண் என்னவாக இருக்கும், -72. ஏன் மைனஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எண்கள்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ கீழே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வருது என்னென்னா அதனுடைய அடுத்த மல்டிபிள் 60க்கு அடுத்து என்ன வரும், 72. 72லேருந்து 72 அப்படிங்கிறது மைனஸ் பண்ண போகிறோம் இருக்கக்கூடிய எண்கள்லேருந்து. 78லேருந்து 72 போயிட்டா 6 இருக்கும், அதாவது 06. சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்கும், கடைசியில் 06 அப்படிங்கிற முடிகிற எண் 06, ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எண்ணில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ஆவரேஜில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த சம்ஸ்லாம் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆவரேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 4 பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 4 பார்த்துட்டு ஸோ அந்த 4 எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வீடியோவில் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து குயிக்காக பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எண்ணில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 எண்களோட சராசரி.
சரிங்களா? 4 எண்களின் சராசரி 20 இல்லையா? ஸோ அப்போ 4 எண்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 4 × 20 அதாவது 80. சரிங்களா? இப்போது ஒரு எண் கூட்டப்படுறோம், 4 மதிப்புகளிலும் ஒரு எண் வந்து கூட்டுறாங்க. ஆனால் அது எந்த எண்ணுன்னு சொல்லலை. பட் அதனுடைய சராசரி இப்போ வந்து 22 மாறிடுச்சு. ஸோ 22 போட்டால் 88 வரும். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 8 எக்ஸ்ட்ரா இருக்குது. எவ்வளோ எண்களை 8 எக்ஸ்ட்ரா இருக்குது? 4 எண்களுக்கு 8 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது ஒவ்வொரு எண் கூட என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க? 2 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாரும் போடக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகிறது. பட் இதில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன, பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி அப்படிங்கிறது என்ன? x1 + x2 x3 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அத்தனை வேல்யூவில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆன்சர் இங்கே வந்திருக்கும் இல்லையா? இப்போது கொடுத்துருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ நம்மளுடைய கொஷின் படி பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க, x4 4. ஸோ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கான சராசரி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 20 கொடுத்துருந்தாங்க முதல்ல இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இப்போது ஒவ்வொரு எண் கூடயும் ஒரு எண் பர்டிகுலர் எண் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? சேம் நம்பர் தான், கான்ஸ்டன்ட் வேல்யூ கேன்னு எடுத்துக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கே அப்படிங்கிறது எல்லா எண் கூடயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஆவரேஜ்லேயும் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போது பழைய சராசரி 20, புதிய சராசரி என்னன்னா 22. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த ஒவ்வொரு எண்ணு கூட என்ன ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? சிம்பிள். இது ஒன்று பார்த்தோன்னே சொல்லிடலாம். புது சராசரி 22, பழைய சராசரி 20. அப்போது ஒவ்வொரு எண்ணு கூட எவ்வளோ ஆட் ஆயிருக்கும்? 2 ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. a/b = 9/5 எனில் a + b/a - b என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ a/b அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? a/b அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ரேஷியோ வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ a/bயோட வேல்யூ என்ன? 9/5. ஸோ a/b அப்படிங்கிறது 9:5. ஸோ ஏவுக்கு 5ம் ஏவுக்கு 9ம் பிக்கு 5ம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 + 5 / 9 - 5 போட்டால் 14/4 இல்லையா? 7 டிவைட் பண்ணால் 7/2. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. 4/5 4 -81 4/12 4/7 இன் மீப்போ பே காண்க. அதாவது மீப்பெரு பொது பெருக்கி. ஸோ மீ சி மா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கேட்டாலே ஒன்று தான், மீப்பெரு பொது பெருக்கி அப்படின்னு கேட்டாலையும் ஒன்று தான். ஸோ இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸோ அந்த இது கன்ஃபியூஸ் ஆனீங்கனாலையும் எல்சிஎம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பவரில் இருக்கும் போது வேல்யூஸ்க்கு எப்படி நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 4/5 4 -81 4/12 4/7. ஸோ இதில் சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பவரில் இருக்கும் போது எந்த பவர் அதிகமாக இருக்கோ, அதாவது இந்த லாஜிக் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும். புரியுதுங்களா? இங்கே 4 இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஸோ இது எல்லாமே பேஸ் வேல்யூ காமனாக இருக்கணும். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம பவர் அதிகமாக பேஸ் வேல்யூ காமனாக இருந்து அதனுடைய பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே -81. ஸோ சின்ன நம்பர் 12 இங்கே 7. ஸோ இதில் இருக்கிறதுலே பவர் அதிகமான வேல்யூ 12 தான் அதிகமானது. ஸோ அப்போது 4/12 அப்படிங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம். இந்த 12 அப்படிங்கிறது பவர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர் எடுத்தோம். இன்னொரு லாஜிக் இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ மட்டும்தான் நீங்கள் பவரில் ஜாஸ்தியாக இருக்கிறத நீங்கள் எல்சிஎம்மாக சூஸ் பண்ண முடியும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ பவரில் ஜாஸ்தி இருக்கிறத எல்சிஎம்மாக சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது வேறு பேஸ் இருக்கும் போது 4/5 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 5/4 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் வேறுபடும் போது பவரில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ இதுதான் எல்சிஎம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கேட்கும்போது
நீங்கள் வந்து எல்சிஎம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே போல் HCF கேட்டாங்க அப்படின்னா பவரில் கம்மியாக இருக்கிற வேல்யூ சரிங்களா, லோயஸ்ட் பவர் வந்து எடுத்துக்கலாம் HCFக்கு சரிங்களா. அப்போவும் எப்போ என்ன கண்டிஷனில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து காமனாக இருக்கும்போது சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் இல்லையா. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் தான் குரூப் 2Aவிலையும் கேட்டிருக்காங்க. இது வந்து 2015ல் கேட்டது. அதே வருஷம் அதுக்கடுத்த வருஷம் நடந்த 2016 எக்ஸாம்லையும் இதே மாதிரியான கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து என்னன்னா, நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அதுக்கடுத்த வருஷம் எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பின்வரும் சொல் தொடர் வரிசையில் விடுபட்ட தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. AZZ GTM N அடுத்து என்ன YB அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து A to Z ஆன நமக்கு லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ Z வரைக்கும் நம்ம எண்களை எழுதிட்டோம். ஸோ அந்த தொடர் வரிசை ஆல்ஃபபெட் எழுதிட்டோம். இப்போ வந்து இதுக்கான ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா A ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், A இருக்குது, இங்கே Z இருக்குது இல்லையா. இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எண் பாருங்கள், அடுத்த லெட்டர் பாருங்கள், G இருக்குது. ஸோ G இங்கே இருக்குது, T இருக்குது சரிங்களா. ஸோ இப்போது ஏவுக்கும் ஜிக்கும் உள்ள இடைப்பட்ட எண்கள் எத்தனை இருக்குது? 5 லெட்டர்ஸ் இருக்குது சரிங்களா. அடுத்த தொடர் பாருங்கள் MN. M எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. N இங்கே இருக்குது சரிங்களா. அதுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஜிக்கும் எம்முக்கும் 1 2 3 4 5 இருக்குது. அடுத்து M வந்துருச்சு. ஸோ அதே போல் ஜெட்டுக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் பாருங்கள். ஜெட் கடைசியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி பாருங்கள் 1 2 3 4 5, அடுத்து வந்து T இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் Tக்கும் Nக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வருது. ஸோ இதுவும் வந்து 2 4 5. ஸோ N இங்கே வந்துருச்சு சரிங்களா. ஸோ என்னென்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது சரிங்களா. முதல் எண்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது உள்ள. இரண்டாவது எண்கள் இருக்கு இல்லையா, ஜெட்டுக்கும் டிக்கும் பார்த்தீங்கன்னா 5 எண்கள் வித்தியாசம் இருக்குது. டிக்கும் எனக்கும் நடுவில் 5 எண்கள் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதே போல் அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்முக்கு அடுத்து 5 எண் என்ன வரும் பாருங்கள். அதுதான் நமக்கு வரக்கூடிய அடுத்த எண் 1 2 3 4 5. ஸோ எஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தொடரில் அடுத்து வரக்கூடியது சரிங்களா. அதே போல் எண் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எண்ணுக்கு முன்னாடி 5 எண்கள் கழிச்சிருக்கக்கூடியதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய எண் 1 2 3 4 5. ஸோ H தான் நமக்கு வரக்கூடிய எண். ஸோ SH அப்படிங்கிறது தான் சரியான விடை சரிங்களா. ஸோ இதே பேட்டர்னில், ஸோ பேட்டர்ன் கூட சேஞ்ச் பண்ணல, இதே பேட்டர்னில் குரூப் 2Aவில் வந்து இது வந்து 2015ல் கேட்ட கொஷின் சரிங்களா. 2016ல் சேம் பேட்டர்ன் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே ஆர்டரில் தான் நம்ம வந்து இதே பேட்டர்ன் தான். ஸோ எந்த வேறுபாடும் இல்லை, நம்பருக்குள்ளே வித்தியாசம் மட்டும் தான் வேறுபட்டிருக்குமே தவிர சேம் பேட்டர்ன். ஸோ இந்த கொஷின் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 2015 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 2016 எழுதியிருக்கும் போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் எழுதக்கூடிய எக்ஸாமில் இதே பேட்டர்ன் வந்தாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம இந்த ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ட்ரிக்ஸ் சொல்லியிருப்போம், ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். ஸோ அது எல்லாமே நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா. ஏன்னா பேட்டர்ன் வந்து சேம் சிலபஸ் தான் எல்லாத்துக்குமே சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 7 ஆட்கள் ஒரு வேலையை 82 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது அதே வேலையை, ஸோ 2 பேரும் செய்யக்கூடிய வேலை ஈக்குவல் தான். 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? கேன்சல் பண்ணுங்க. 4. ஸோ 28.
28 டேஸில் வந்து சிம்பிள் கால்குலேஷன் தான், பார்த்தவொடனே போட்டுடலாம், ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அப்படியே எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா இங்கேயே கேன்சல் பண்ணிவிட்டு 7×28 நாட்கள் அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் சேவ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இதே பேட்டர்னில் தான் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர், சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர், டி ஆனவர் சிஐ விட வசதியானவர், இ ஆனவர் எல்லோரையும் விட வசதியானவர் எனில் அவர்களின் வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம எப்படி அதை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துங்க. ஏ ஆனவர் பிஐ விட வசதியானவர், ஸோ பிஐ விட வசதியானவர். சி ஆனவர் ஏஐ விட வசதியானவர், ஸோ சி வந்து ஏவை விட பெரியவர். டி ஆனவர் சிஐ விட வசதியானவர், ஸோ டி அப்படிங்கிறவர் சிஐ விட வசதியாக இருக்கார். இ ஆனவர் எல்லோரையும் விட வசதியானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் விட வசதியாக இருக்கார். ஸோ அவர்களை அவர்களின் வசதியின் அடிப்படையில் உட்கார வைத்தால், ஓகே, வசதிகளின் அடிப்படையில் இப்படி உட்கார வச்சுருக்காங்க. அப்போ யார் நடுவில் வருவாங்க? 5 வேல்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக நடுவில் எப்படி போட்டாலுமே சி தான் வந்து நடுவில் வரும். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு உள்ளீடற்ற இரும்பு குழாயின் நீளம் 35 சென்டிமீட்டர், அதன் வெளி மற்றும் உள்விட்டங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் இரும்பு குழாயின் எடையை காண்க. ஒரு கன சென்டிமீட்டர் இரும்பின் எடை 7 கிராம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு என்ன அப்படின்னா, இந்த கொஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுவோம், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பாருங்க. ஸோ ஒரு இரும்பு குழாய் இருக்கு, ஸோ ஒரு பைப் இருக்கு. சரிங்களா? ஸோ பைப்புக்கு ஒரு திக்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ உள்ளீடற்ற உருளை அப்படிங்கும்போது ஸோ இப்படிதான் இந்த பைப் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பைப்போட வெளி திக்னஸ், ஸோ இதுதான் அந்த திக்னஸ் இல்லையா? பைப்போட திக்னஸ். இது வந்து அந்த உள்ளீடற்ற இடம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த திக்னஸை வச்சு அந்த இரும்பு குழாய், இது வந்து இரும்பு பைப்பு, ஸோ இந்த பைப்போட நீளம் வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பைப்போட எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, வால்யூம் ஃபார்முலா தான். வால்யூம் என்ன? உருளையினுடைய வால்யூம் என்ன? 5r² இல்லையா? நமக்கு முதல்ல வந்து இதில் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த டி கொடுத்துருக்காங்க. விட்டங்கள் முறையே 10, வெளிவட்டத்தோட விட்டம் வந்து 8, உள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தோட விட்டம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒன்று வந்து 10 சென்டிமீட்டரும் இன்னொன்று வந்து 8 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த திக்னஸ் மட்டும்தான் தேவை. அப்போ எப்படி அந்த திக்னஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய ஆரத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆரத்தையும் மைனஸ் பண்ணோம்னா, ஸோ இந்த திக்னஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அந்த பைப்போட திக்னஸ் மட்டும் கிடைச்சிரும். ஸோ உள்ளே இருக்கிறது இது எம்டி ஸ்பேஸ் தானே, இது நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? ஸோ நமக்கு என்னென்னா அந்த திக்னஸ் தான் தேவைப்படும். அப்படின்னா இப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வெளிவட்டத்திலிருந்து உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய பரப்பளவு, அதாவது வால்யூம் தான். ஸோ அது என்னென்னா 5r²h. சரிங்களா? அதாவது வெளியே இருக்கக்கூடிய ஆரம், பெரிய வட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரத்தையும் ஸ்மால் ஆர், அதாவது உள்ள வட்டம் இருக்கக்கூடிய அதனுடைய வால்யூம், ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வால்யூம் கிடைச்சிரும் இல்லையா? நமக்கு தேவையான அந்த திக்னஸோட வால்யூம் கிடைச்சிரும். ஸோ இது நத்திங் பட் சிம்பிளாக இந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r² - r² அப்படின்ட்டு எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் 5ங்கிறது 22/7 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீளம் நத்திங் பட் ஹைட்டு. சரிங்களா? 35. இப்போது ஆர், இங்கே வந்து விட்டம் கொடுத்துருக்காங்க டி 10 சென்டிமீட்டர். அப்போ ஆர் என்ன வரும்? 5. இங்கே 8 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படிங்கிறது என்ன? 4 வரும். இப்போது 5² - 4² சப்ஸ்டிட் பண்ணால் இது கேன்சல் பண்ணோம்னா 5 வரும். 22 × 5 என்னன்னா 110. 5² அப்படிங்கிறது 25, 4² அப்படிங்கிறது 16. ரெண்டையும் மைனஸ் பண்ணால்
9 கிடைக்கும் இன்ட்டு 9. ஸோ 990 அப்படிங்கிறது தான் இதுக்கான வால்யூம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது அந்த இரும்பு குழாயின் எடை அப்படி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கன சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது 990 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஒரு கிராமோட, அதாவது ஒரு கன சென்டிமீட்டரோட இரும்பின் எடை வந்து 7 கிராம். அப்போது 990 × 7 போட்டோம்னா மொத்த அந்த பைப்போட எடையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 0 3 மீதி 6 9 63 69. சரிங்களா? இதை கிலோகிராமில் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் இருக்குது. சரிங்களா? இப்போது இது கிலோகிராமுக்கு மாற்றணும்னா ஜஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா கிலோகிராம் நமக்கு கிடச்சிடும். அதாவது 6.93 கிலோகிராம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணி இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் தான் இந்த ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு இவ்வளோ சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணாமல் இவ்வளோ டைம் எடுத்துக்காமல் இதை சிம்பிளாகவும் ஆன்சர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா உள்ளிடற்ற உருளையின் வெயிட்டு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வால்யூமோட நம்ம இந்த எடையை ஒரு கன சென்டிமீட்டரோட இரும்பின் எடை என்ன இருக்குது 7 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எடையை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற லாஜிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். அந்த லாஜிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் அப்படிங்கிறது எந்த வேல்யூ இருந்தாலுமே வந்து அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருந்திருக்கும். சரிங்களா? அப்போது இதை எக்ஸாக்டாக 7ஆல் வகுக்கலாம் இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே. அப்படி ஒரு ஆப்ஷன் தான் வந்து உங்களுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எது 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். 9 63 மீதி 6 9 63. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் டிவைட் ஆகலை, இதுவும் டிவைட் ஆகலை, ஏ மட்டும் தான் டிவைட் ஆகுது. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் 7ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த கான்செப்ட் இந்த லாஜிக் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்லாம் நம்ம ஆப்ஷன் வச்சு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் வீடியோஸ் வந்து திருப்பி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருக்க 2016 அண்ட் 2014 கொஸ்டின் பேப்பரில் கூட பாருங்கள். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே அந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சம்ம இவ்வளோ தூரம் ப்ரொசீட் பண்ணாமையே இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சிருந்தா கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். சரிங்களா? இதுக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சிருந்தா நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணி அந்த ஆன்சரை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எப்படி பெரிய கொஸ்டினாக இருக்கிறதுனால பயப்படாதீங்க. சிம்பிளான ஆன்சர் தான் அதுக்கு நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.